And we can read Jeremiah chapter 24 verses 1 through 3. எரேமியா 24ஆம் அதிகாரம் 1 லிருந்து 3 வசனங்கள் வரை. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யோயாக்கீமின் குமாரனாகிய எக்கோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமில் உள்ள தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு, இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்கள் உள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஒரு கூடையிலே முதல் கந்தாயத்து அத்திப்பழங்களுக்கு சமானமான மிகவும் நல்ல அத்திப்பழங்களும், மற்ற கூடையிலே புசிக்கத்தகாத மிகவும் கெட்ட அத்திப்பழங்களும் இருந்தது. கர்த்தர் என்னை நோக்கி, எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். அதற்கு நான், அத்திப்பழங்களை காண்கிறேன். நல்லவைகளான அத்திப்பழங்கள் மிகவும் நல்லவைகளும், கெட்டவைகளோ புசிக்கத்தகாத மிகவும் கெட்டவைகளுமாய் இருக்கிறது என்றேன். In verse 1 he says that there are 2 baskets of figs. இங்கே 2 கூடைகளிலே அத்திப்பழங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். And these 2 baskets are in the temple of the Lord. இந்த 2 கூடைகளும் தேவனுடைய ஆலயத்திலே இருக்கிறது. The temple of God is a very holy place. தேவனுடைய ஆலயம் என்பது மிகவும் பரிசுத்தமான ஒரு ஸ்தலம். If we had to serve in God's temple, we would want to make sure everything was clean. தேவனுடைய ஆலயத்திலே நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அந்த இடத்துல எல்லாமே சுத்தமாக இருக்க வேண்டும் என்று தான் நாம் விரும்புவோம். But as God was showing this picture, the temple of God had 2 kinds of figs. இங்கே ஒரு காட்சி ஆண்டவர் காண்பிக்கிறார். தேவ ஆலயத்தில் 2 கூடைகள் அத்திப்பழங்கள் இருந்தன. The very good figs and the very rotten figs. மிகவும் நல்ல அத்திப்பழங்களும் கெட்டுப்போன அத்திப்பழங்களும். Right in the house of God. தேவனுடைய ஆலயத்திலே. And so it can be even for this group here today. அதே போல இங்க இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தார் மத்தியிலேயும். And I want to ask myself which of the 2 baskets I am in today. இந்த நாளிலே இந்த 2 கூடைகளிலே எந்த கூடையிலே நான் இருக்கிறேன் என்று என்னை நானே கேட்டு பார்க்க விரும்புகிறேன். And I want each one of us to ask ourselves, which basket are you in? நாம் ஒவ்வொருவரும், ஆண்டவரே, நான் எந்த கூடையிலே இருக்கக்கூடிய அத்திப்பழமாய் இருக்கிறேன் என்று நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். I believe that every single person in the temple of God is in one of those 2 baskets. தேவனுடைய ஆலயத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த 2 கூடைகளிலே ஏதாவது ஒரு கூடையிலே இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். So I have to judge myself in the church to ask myself, which basket am I in? ஆகவே தேவனுடைய ஆலயத்திலே எந்த கூடையிலே நான் இருக்கிறேன் என்று என்னை நானே கேட்டு பார்த்து என்னை நியாயந்திருக்க வேண்டியிருக்கிறது. And I want to say to every single person here, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி நபருக்கும் நான் சொல்லுகிறேன், I don't know anything about your lives. உங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஒன்றுமே எனக்கு தெரியாது. I don't know what you did this morning. இன்று காலையிலே நீங்கள் என்ன செய்தீர்கள் என்றும் எனக்கு தெரியாது. But I believe it is possible for every single person here to be in the good basket. ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த நல்ல பழங்கள் உள்ள கூடையில் இருப்பதற்கு சாத்தியம் உண்டு என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I want you to see this the picture of this passage in Jeremiah 24 verse 1. எரேமியா 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கும்படியாய் விரும்புகிறேன். Nebuchadnezzar the king has taken away the king of Judah and a lot of the people who were in that area. யூதாவினுடைய ராஜாவையும் அந்த பகுதியிலே வாழ்ந்த अनेक மக்களையும் நேபுகாத்நேச்சார் சிறைப்பிடித்துக் கொண்டு போய்விட்டார். He took them captive. அவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போய்விட்டார். So they went to become slaves in Babylon. அவர்கள் பாபிலோனிலே அடிமைகளாக போய்விட்டார்கள். So Nebuchadnezzar has come and taken all these craftsmen and these smiths and the king and has taken them as slaves to Babylon. ஆகவே நேபுகாத்நேச்சார் இங்கே இந்த மக்களை, யூதாவின் பிரபுக்களையும் அங்கே உள்ளதான பல்வேறு வேலைகளை செய்கிறவர்களையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போய்விட்டார். And he left some of the people from Judah behind. சிலரை யூதாவிலே விட்டுவிட்டு போய்விட்டார். The king who got captured and taken to Babylon, his name is Jeconiah. அங்கே சிறைப்பிடிக்கப்பட்டு போன அந்த ராஜா, அவனுடைய பெயர் எக்கோனியா. And the king who was left behind, his name was Zedekiah, I think. அவரை யூதாவிலே விட்டுவிட்டு வந்த ராஜாவுடைய பெயர் சிதேக்கியா. So there are 2 kings. One, the king who was captured, and the king who's left. ஆகவே 2 ராஜாக்களை பார்க்கிறோம். சிறைப்பிடிக்கப்பட்டு போன ஒரு ராஜா, தன்னுடைய நாட்டிலேயே விட்டுவிடப்பட்ட இன்னொரு ராஜா. Okay, let's say
let's say there was let's say an enemy came right now into this building. ஒருவேளை இந்த கட்டடத்திலே இந்த அரங்கத்திலேயே ஒரு சத்துரு வந்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். And he said, everybody in the first 20 rows, I'm going to capture them and take them as slaves. முதல் 20 வரிசைகளில் இருக்கிறவர்களை நான் சிறைப்பிடித்துக் கொண்டு அடிமைகளாக கொண்டு போக போறேன் என்று சொல்லுகிறார். And if you're on the back 20 rows, you get to stay. ஆனால் பின்னால் 20 வரிசைகளில் இருக்கிறவர்கள் நீங்கள் இங்கே இருந்து விடுங்கள். First 20 rows, I'm taking you as slaves. முதல் 20 வரிசைகளில் உட்கார்ந்து இருக்கிறவர்களை அடிமைகளாக கொண்டு போக போகிறேன். So what am I thinking? நான் இப்போ என்ன நினைக்கிறேன்? What are you thinking? இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? I wish I sat at the back. நான் பின்னாடி உட்கார்ந்திருந்தா பரவாயில்லையே. Then I won't get captured and taken as a slave. நான் பின்னால் உட்கார்ந்திருந்தால் என்னை அடிமைகளாக எடுத்துக்கொண்டு போயிருக்க மாட்டார்கள். Now see, so now the reason I'm saying this is, நான் இதை சொல்வதற்கு காரணம், remember Jeremiah saw this picture and there are two baskets, good figs and bad figs. நல்ல அத்திப்பழங்கள் உள்ள ஒரு கூடை, கெட்ட அத்திப்பழங்கள் உள்ள ஒரு கூடை, இரண்டு கூடைகளை எரேமியா பார்க்கிறார். Who's the good figs? நல்ல அத்திப்பழங்கள் யார்? The people who got captured or the people staying behind? சிறைப்பிடிக்கப்பட்டு போன மக்கள் நல்ல அத்திப்பழங்களா அல்லது தங்கிவிட்ட மக்கள் அத்திப்பழங்கள் நல்ல அத்திப்பழங்களா? There are two baskets that Jeremiah saw. எரேமியா பார்த்த இரண்டு கூடைகள். Good figs, bad figs. நல்ல அத்திப்பழங்கள், அழுகி போன அத்திப்பழங்கள். People who are captured or the people who are remaining? சிறைப்பிடிக்கப்பட்ட மக்கள், மீந்திருக்கக்கூடிய மக்கள். See what God says. தேவன் என்ன சொல்றார் என்று பாருங்கள். In verse 5. 5ஆம் வசனம். Who are the good figs? நல்ல அத்திப்பழங்கள் யார்? Verse 5. 5ஆம் வசனம். These are the good figs, the people who are the captives, the one who got captured as slaves. சிறைப்பட்டு போகவிட்ட அந்த யூதர்கள் தான் நல்ல அத்திப்பழங்கள். இப்பொழுது அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். But the bad figs are in verse 8. 8ஆம் வசனத்திலே கெட்ட அத்திப்பழங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. The people who got left behind in Jerusalem. எருசலேமிலேயே விட்டுவிடப்பட்ட மக்கள். So the good figs are the one who got captured and became slaves. நல்ல அத்திப்பழங்கள் யார் என்று சொன்னால் சிறைபிடிக்கப்பட்ட மக்கள், அவர்கள் அடிமைகளாக மாறிவிட்டார்கள். They became slaves also because that king Jeconiah was an evil king. அந்த எகோனியா ராஜா ஒரு பொல்லாத ராஜாவா இருந்தபடினாலே அவனுக்கும் அடிமைகளாக இருந்தார்கள். He did what was evil in the sight of the Lord. தேவனுடைய பார்வையிலே மோசமானதை செய்தார். And Babylon came and captured them and took them away as slaves. பாபிலோனியர்கள் வந்து இவர்களை சிறை பிடித்து அடிமைகளாக கொண்டு போய் விட்டார்கள். None of us want to become slaves. நம்மிலே யாருமே அடிமைகளாக விரும்புவதில்லை. If they came and captured the first 20 rows, we want to sit in the back. அவர்கள் வந்து முதல் 20 வரிசையில் உள்ளவர்களை பிடிக்க போகிறேன் என்று சொன்னால் நாம் பின்னால் உட்கார்ந்து கொள்ள விரும்புகிறோம். And if the enemy came and start taking all the first 20 rows, all the rest of us will be feeling so sad that they have to leave. முதல் 20 வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போகும்பொழுது மீதி உட்கார்ந்து இருக்கிறவர்கள் நாம் துக்கமாய் இருப்போம். We'll be happy that we didn't get captured. நாம் சிறைப்பிடிக்கப்படவில்லை என்பதனாலே நாம் சந்தோஷமாய் இருப்போம். We'll say hey, look, think about how bad they're going to have it in Babylon. இவர்கள் பாபிலோனில் போய் எவ்வளவு கஷ்டப்பட போகிறார்கள், அவர்களுக்கு ஒரு கெட்ட காலம் என்று சொல்லுவோம். But God was saying, I'm seeing something very different. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? நான் ஒன்றை வித்தியாசமாய் பார்க்கிறேன். The whole world is looking at this picture and thinking that all the slaves are going to have a bad time. இந்த முழு உலகமும் அடிமைகளை பார்த்து இவர்களுக்கு தான் கெட்ட காலம் என்று சொல்கிறது. And the people who are remaining in Jerusalem, they are the good people, they are the lucky ones. எருசலேமிலேயே தங்கிவிட்ட மக்கள் அவர்கள்தான் அதிர்ஷ்டசாலிகள், அவர் நல்லவர்கள் என்று இந்த உலகம் சொல்லும். But God saying, no, I see something very different. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, நான் வித்தியாசமாய் பார்க்கிறேன் என்று சொல்கிறார். The people who are going as slaves, they are the good figs. அங்கே சிறைப்பிடிக்கப்பட்டு போகிற அந்த மக்கள் தான் நல்ல அத்திப்பழங்கள். The people who are remaining, they are the bad figs. இங்கே இருந்துவிட்ட மக்கள் அவர்கள் கெட்ட அத்திப்பழங்கள் என்று சொல்கிறார். What made these people good figs? இவர்களை நல்ல அத்திப்பழங்களாக மாற்றின காரியம் என்ன? It's written in verse 7. 7ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. In verse 7 it tells me very clearly that in the last part of verse 7, because they will return to me with all their heart. அந்த 7ஆம் வசனம் கடைசி பகுதியிலே எரேமியா 24:7 வாசிக்கிறோம். அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடு என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். There were people sitting who got captured and the other people sitting who remain here. அங்கே உட்கார்ந்திருக்கிற மக்களில் ஒரு பங்கு அடிமைகளாக போய்விட்டார்கள், இன்னொரு பங்கு இங்கேயே தங்கியிருக்கிறார்கள்.
Everybody was sinning. எல்லாருமே பாவம் செய்கிறார்கள். But God says the people who are the good figs are the ones who will return. ஆனால் நல்ல அத்திப்பழங்களைப் போல இருக்கக்கூடிய மக்கள் யார் என்று சொன்னால் திரும்பக்கூடிய மக்கள். So that's why I said it is today it doesn't matter what you did yesterday or even this morning. ஆகவே நேற்று நீங்கள் என்ன செய்தீர்கள், இன்றைக்கு காலையில் என்ன செய்தீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல. God is saying you can be in the basket of good figs. நீங்கள் நல்ல அத்திப்பழ கூடையில் இருக்க முடியும். Don't look at your circumstances. உன்னுடைய சூழ்நிலையை நீ பார்க்க வேண்டாம். You see all the people getting captured and you think they're the people in trouble. சிறைப்பட்டு போகக்கூடிய மக்களை பார்த்து அவர்களுக்கு தான் பிரச்சனை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். You can look at your life and you're not getting the job you feel you should get. எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை எனக்கு கிடைக்கவில்லையே என்று நீங்கள் உட்கார்ந்து கொண்டு யோசித்துக் கொண்டிருக்கலாம். Your children are struggling in school. என்னுடைய பிள்ளைகள் பள்ளியிலே படிப்பதற்கு போராடுகிறார்களே. You're having trouble with your bosses at work. என்னுடைய வேலை ஸ்தலத்திலே என்னுடைய எஜமானன் என்னுடைய மேல் அதிகாரி எனக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிறாரே. You feel like you're a slave. ஒரு அடிமை போல நான் இருக்கிறேனே என்று நீங்கள் உணரலாம். And you see all these other Christians who are having the easy time. They're feeling that they're free. மற்ற கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது அவர்கள் ஜாலியாக இருக்கிறார்கள், அவர்கள் விடுதலையாக இருக்கிறதை போல காண்கிறார்கள். You're a Christian but you're having trouble with your health. நீ ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறாய், ஆனால் உன்னுடைய ஆரோக்கியத்திலே பிரச்சனை இருக்கிறது, உடல் நலத்திலே பிரச்சனை இருக்கிறது. Other people who are compromising have no trouble with their health. ஆனால் சமரசம் செய்கிறவர்களுக்கு சரீரத்திலே எந்த உடல்நல கேடும் இல்லை. What God was showing me from this passage was, don't look at your circumstances. இந்த பகுதியிலிருந்து தேவன் எனக்கு காண்பித்த காரியம் என்னவென்றால், உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்க வேண்டாம். It is so easy for me to look at something in my life and say that means God is happy with me or that means God is not happy with me. என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை பார்த்த மாத்திரத்திலே இது என்னுடைய அடையாளம், தேவன் என் மீது சந்தோஷமா இருக்கிறார். அல்லது வேறு ஒரு காரியத்தினுடைய வாழ்க்கையை பார்த்துவிட்டு இதனுடைய அறிகுறி தேவனிடத்தில் சந்தோஷமாக இல்லை என்று ஒரு முடிவுக்கு வந்து விடலாம். It is so deep within me. அது எனக்குள்ளாக ஆழமாய் வேரூன்றி இருக்கிறது. When I get a promotion or I get a salary increase, I automatically think God is happy with me. எனக்கு வேலை உயர்வு வருகிறது, எனக்கு சம்பளம் அதிகப்படியாய் கொடுத்திருக்கிறார்கள், உடனே கர்த்தர் என் மீது சந்தோஷமா இருக்கிறார் என்ற முடிவுக்கு நான் வந்து விடுகிறேன். When things are not going at work, I automatically think God must not be happy with me. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே சீராக காரியங்கள் இல்லை என்று சொன்னால் தேவன் என்னிடத்திலே சந்தோஷமாக இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறேன். Just like these people, God had to send a special message. இந்த மக்களுக்கு தேவன் அனுப்பினது போலவே ஒரு விசேஷித்த செய்தியை உங்களுக்கு அனுப்ப வேண்டியிருக்கிறது. Imagine if the enemy came here and put you all in handcuffs. உங்களுடைய சத்துரு இங்க வந்து உங்களை எல்லாம் கையில விலங்கு போட்டு விட்டார் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். And you have chains. உங்களுக்கு சங்கிலினாலே கட்டி வைத்து விட்டார்கள் உங்களை. And then God sent a prophet to say, I look at you as good figs. இப்பொழுது தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி உங்களை நல்ல அத்திப்பழங்களாக நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறார். You will show the prophet all your problems and your chains and your handcuffs and say, God's not happy with me. Look at all my handcuffs. அந்த தீர்க்கதரிசனத்திலே நீங்கள் உங்களுடைய கை விலங்கை காண்பிக்கிறீர்கள், கட்டப்பட்டிருக்கக்கூடிய சங்கிலிகள் எல்லாம் காண்பித்து இந்த பிரச்சனைகளை கட்டுகள் எல்லாம் பாருங்கள், தேவனிடத்திலே சந்தோஷமாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். If I were to ask you, is God happy with you right now? இப்பொழுது நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தேவன் உங்கள் மீது இப்பொழுது சந்தோஷமா இருக்கிறாரா? I can so easily start looking at my circumstances. எவ்வளவோ எளிதாய் என்னுடைய சூழ்நிலைகளை நான் பார்த்து ஒரு முடிவுக்கு நான் வந்து விடுகிறேன். But God is telling me that every day can be a day when God can say you're good figs or bad figs. ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை பார்த்து நீங்கள் நல்ல அத்திப்பழமா அல்லது கெட்டுப்போன அத்திப்பழமா என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. And yesterday I can be a good fig and today I can be a bad fig. நேற்று தினத்திலே நான் நல்ல அத்திப்பழமாய் இருந்திருக்கலாம், இன்றைக்கு நான் கெட்டுப்போன அத்திப்பழமாய் மாறி இருக்கலாம். Today too, young people, you can ask yourself, Lord Jesus, I want to be a good fig. வாலிப சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கலாம், ஆண்டவரே நான் ஒரு நல்ல அத்திப்பழமாய் இருக்க விரும்புகிறேன். The key is, will I return to God with all of my heart? அதற்கு ஒரு திறவுகோல் இருக்கிறது. அது என்னவென்றால், முழு இருதயத்தோடு கூட நான் கர்த்தரிடத்திலே திரும்புவதற்கு, மனம் திரும்புவதற்கு ஆயத்தமா?
And I must believe God's word that if I return to God with all of my heart, என்னுடைய தேவனிடத்திலே நான் முழு இருதயமாய் நான் திரும்பும் பொழுது அந்த வசனத்தை நான் விசுவாசிக்க வேண்டும். then God sees me today in the basket of good figs. அப்படி ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்குமேயானால் இன்றைக்கு ஒரு நல்ல அத்திப்பழ கூடையிலே நீங்கள் இருக்கிறதாகத்தான் தேவன் பார்ப்பார். But if I don't, அப்படி இல்லை என்றால், if I continue to look at my circumstances, நான் தொடர்ந்து என்னுடைய சூழ்நிலையை நான் பார்ப்பேன் என்றால், then I